உங்களை கர்த்தர் சுற்றிலும் இளைப்பாற பண்ணுங்கள். ஆமென். சில இடங்களில் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் ஒரே டார்ச்சரா இருக்கலாம். நீங்க குடியிருக்கிற இடத்துல ஒரே டென்ஷனா இருக்கலாம். என்னை நிம்மதியாகவே விட மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு இளைப்பாறுதலே இல்லை. ஆனா ஆண்டவர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கர்த்தரை தேடின போது, அந்த வசனம் ரொம்ப அழகான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நீங்கள் 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளிலே நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாள்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளை இட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. ஆமென். இளைப்பாறுதல், ரெஸ்ட் அப்படின்றது நீங்க நினைக்கிறது மாதிரி கர்த்தர் உங்களை சும்மா இருக்க வைப்பார்ன்றதுக்காக இல்ல. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சுத்தி பெரிய பிரச்சனை இருக்குது, நம்மளை அலங்கத்தை கட்ட விட மாட்டேங்கிறாங்க, ஆவுன்னா தடி எடுத்துட்டு வந்துடுறாங்க, நம்மளால இந்த ஆரம்பிச்ச வேலையை பினிஷ் பண்ணவே முடியல. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒண்ணு செய்ய போறாரு. நம்ம கர்த்தரை தேடுறதுனால சுற்றி எந்த பிரச்சனையுமே இல்லாம நம்ம துவங்கின காரியத்தை ரொம்ப அழகா செஞ்சு முடிக்க போகிறோம். கர்த்தர் எதிர்ப்பார், இனி உங்கள் வருஷமாய் இருப்பதில்லை, பிரச்சனைகள் இனி இருப்பது இல்லை. உங்களை கொண்டு கர்த்தர் ஆரம்பித்த அந்த காரியங்களை வருடத்திலே சுற்றிலும் ஒரு தயவை கர்த்தர் கட்டளையிட்டு, இளைப்பாறுதலை கட்டளையிட்டு நேர்த்தியாய் முடிக்க போகிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லலாமா? அந்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். 2 நாளாகமம் 14வது வசனம் 7வது வசனம். 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாள்களை போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது கர்த்தர், ஆமென், சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், காரியம் வாய்த்தது. ஆமென். இன்னொரு விஷயம் கூட சத்தமாய் சொல்லுவோம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு வாசல்கள், அலங்கங்கள், கோபுரங்களை உண்டு பண்ணி தாழ்பாள்களை போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளை இட்டார். அப்படியே கட்டினார்கள், காரியம் காரியம் ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். இந்த வருஷம் என்னென்ன செய்ய போறாரு பாருங்க. இந்த வருஷம் உங்களுக்கும் எனக்கும் முன்னாடி தேசம் எப்படி இருக்க போதாமா? கேட்கல? அமைதலா இருக்க போதாமா? கர்த்தர் சொல்றாரு, உனக்கு முக்கியமான வருஷம்டா, நீ சும்மா இருக்க முடியாது. நீ அலங்கத்தை கட்டுற வருஷம், நீ பட்டணங்களை கட்டுற வருஷம், நீ கோபுரங்களை கட்டுற வசனம், நீ வாசல்களை கட்டுகிற வருஷம். இன்னும் ரொம்ப அழகா சொல்லுகிறாரு, நீ வாசல்களை உண்டு பண்ணி உன் தாழ்பாள்களை பலப்படுத்துகிற வருஷம். ஏன் அப்படின்னா, நம்ம கர்த்தரை தேடணும். அவர் நமக்கு சுற்றிலும். இந்த வருஷம் உங்களுக்கு பல ஆண்டுகளாக ஆரம்பிக்கப்படாத புதிய புதிய தொழில்கள் கர்த்தர் உங்க கையில கொடுக்க போற. இடிந்து போன நிறைய அலங்கங்களுக்கு நீங்க அஸ்திபாரம் போட போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருஷம் எல்லாம் உங்களுக்கு லகுவாய கர்த்தர் கொண்டு வந்தது. சுற்றி
இது வரைக்கும் ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சா 10 பேர் உங்களுக்கு சண்டைக்கு வரலாம், 10 பிரச்சனை இருக்கலாம், அதை முடிக்க முடியுமான்ற ஒரு பெரிய வேதனை உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா 2025 கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, தேசம் உங்களுக்கு முன்பாக அமெரிக்கையா இருக்கும், தேசம் உங்களுக்கு முன்பாக அமர்ந்திருக்கும். ஹalleluya. ஆமென். நிறைய பேர் இந்த ஆட்சி மாறும்போது சொன்னாங்க பாருங்க, என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த ஆட்சி தான் சார் சரியான ஆட்சி, இந்த ஆட்சியிலே சச்சை கட்டிருங்க சார், இந்த ஆட்சியிலே இடத்த வாங்கிருங்க சார். ஏன்னா இப்பதான் உங்களுக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை, அடுத்து யாராவது வந்துட்டாங்கன்னா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப நான் என்ன நம்புறேன்னா, ஆண்டவர் உங்களை வளர பண்றதற்கு ஏற்ற வருஷம். விதைய போடுங்க, விதைய போடுங்க, துணிஞ்சு நில்லுங்க, தைரியமா போங்க, காலடி எடுத்து வைங்க, ஜெபத்தோட காலடி எடுத்து வைங்க. உங்களை எதிர்ப்பவர்கள் யாரும் இல்லை, உங்களுக்கு விரோதமாய் யாரும் வர முடியாது. காரணம் என்னவென்றால், உங்களுக்கும் எனக்கும் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். காரியம் வாய்த்தது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், இன்னொரு விஷயம் கூட சொல்லுவோம் பார்க்கலாம். அவர்கள் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு வாசல்கள், அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாள்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அந்தபடியே கட்டினார்கள். காரியம் 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 சேர்ந்து பாட போறோம். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சொல்லு, காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் நம் கர்த்தர். ஆமென். ஓகே, இந்த பாட்டை இப்படி பாடினா சரி வராது. எப்படி பாடணும் அப்படின்னு சொன்னா, இந்த வாக்கு தத்தத்துக்கு எஃபெக்ட் கொடுக்கிற மாதிரி பாடணும். ஹல்லேலூயா. இது போன உடனே பிரச்சனை காத்திருக்கனால நினைக்காதீங்க. இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு இளைப்பாற பண்ணுகிற வருஷம். நான் சொல்ல போறேன், பெரிய பெரிய ப்ராஜெக்டை, பெரிய பெரிய கடலை, பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்க எப்படி தாண்ட போறீங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எப்படி தாண்ட போறீங்க? சுற்றிலும் அப்படியே இளைப்பா இருக்கு. அதான் சாலமோனுடைய நாட்கள்ல ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தாராம். அந்த இளைப்பாறுதலின் நாட்களில் அவன் கட்டினது போல அலங்கங்களை யாருமே கட்டல. அந்த அளவு, ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இனி இடையூறுதலும் இல்லை, இனி சண்டைகளும் இல்லை. அப்படியே ரிலாக்ஸ். நான் சொல்றேன், இந்த வாக்கு தத்துவம் எனக்கு மட்டும் இல்லை, இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலே அப்படியே ஆமென் சொல்லி. நான் ரொம்ப கஷ்டமா தான் பாஸ்டர் எல்லாம் செய்றேன். ஒரு 1000 ரூபாய் கிடைக்கணும்னா கூட ரொம்ப வருத்தப்பட்டு நொந்து கெஞ்சி. நிறைய பேருடைய வாழ்க்கை ஒருவேளை ரொம்ப ரிஸ்கா இருக்கலாம். எனக்கு என் தலைமையில இருந்து எப்ப பாஸ்டர் இந்த சுமை நீர்க்கப்படும்? நான் நல்லா தூங்கி பல வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர், பல மாதங்கள் ஆயிடுச்சு. நான் நிம்மதியா தூங்குறதே இல்லை பாஸ்டர். 8 மணி நேரம் நான் கண்டினியூவா தூங்குனது கடல் விட்டு என்ற அளவுக்கு தான் பாஸ்டர் இருந்துச்சு. ஏன்னா என் ஆத்துமாவுக்குள்ள கொஞ்சம் கூட இளைப்பாறுதலே இல்லை பாஸ்டர். இப்போ கூட இந்த ஜெபத்துல நான் நிக்கிறேன், என் சரீரம் மட்டும்தான் பாஸ்டர் இங்க நிக்குது, ஆனா என் மனசு அப்படியே தத்தளிச்சுட்டே இருக்குது, அப்படியே கலங்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன், எப்படி தாண்டுவேன், எனக்கு நல்லா அமையுமா கெட்டதா போயிருமா, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல. இந்த வருஷம் நான் படுத்துருவேனோ, இந்த வருஷம் நான் தோத்துருவேனோ.
என்னென்னமோ கேள்விகள் எனக்குள்ள போயிட்டே இருக்கு பாஸ்டர். எனக்கு இளைப்பாறுதலே இல்லை. ஆனாலும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நான் தவறிடக்கூடாது. சரி, எப்படியாவது வீட்டில் படுத்து தூங்குறதுக்கு, இல்லைன்னா வீட்டில் இருக்கிறதுக்கு வார்த்தையாவது கேட்போன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பாஸ்டர் வந்திருக்கிறேன். மற்றபடி என் ஆத்துமாவில் கொஞ்சம் கூட இளைப்பாறுதலே இல்லை. யாரோ ஒருவர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள், அது ஒரு வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். எனக்கு ரொம்ப சின்ன வயசு பாஸ்டர், ஆனா என்னுடைய சிந்தையில ஓடிட்டே இருக்கு பாஸ்டர். என் எதிர்காலத்தை நினைச்சா அவ்வளவு பயமா இருக்குது. நான் அடிக்கடி தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு நான் உட்கார்ந்துடுறேன். இந்த வாழ்க்கையை நான் கண்டினியூ பண்ண முடியுமான்னு எனக்கு பயமா இருக்குது. என் பிள்ளை இப்படி இருக்கலாலே, என் மகன் இப்படி இருக்கிறாங்க, எப்படி என் மகளை நினைச்சாலே எந்திரிச்சு உட்கார்றேன், என் மகனை நினைச்சாலே நான் அப்செட் ஆயிடுறேன். ஆனா அந்த 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 எண்ணத்தோட இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்துதான் ஏசப்பா உங்க கையை பிடிச்சு இந்த ஃபர்ஸ்ட் நாள் முதல் மணி நேரத்தில் கைகளை தட்ட வேண்டாம். அவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, இல்ல மகளே, இல்ல மகளே, ஒரு முடிவு உண்டு எல்லாத்துக்கும். நீ இன்னைக்கு கண்ணீர் விட்டுட்டு இருக்கிற, இல்ல உன் அழுகைய கழிப்பா அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், நீ துக்கப்படுவ. ஆனாலும் உன் துக்கம் சந்தோஷமா மாறும். நீ பாப்ப, நீ காண்ப. என்ன இந்த வருஷம் எந்த பிரச்சனையுமே எனக்கு வரலையே. என் தேசம் அமெரிக்கா இருந்துச்சு, என்னை சுற்றில ஒரு பெரிய இளைப்பா இருக்கு. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி எதை தொடங்கினாலும், எதை கை வச்சாலும் 10 பேர் விரோதமா வர்றாங்க, 10 பேர் எழும்பி நிக்கிறாங்க. என்னால முடிக்கவே முடியல பாஸ்டர், என்னால செய்து முடிக்கவே முடியல. ஆனா கர்த்தர் சொல்றார், இல்ல வருகிற வருஷம் பாழானதை கட்டுவேன், அலங்கங்களை கட்டுவேன், தாழ்பாள்களை உறுதிப்படுத்துவேன், உன்னை ஒரு ஸ்டாண்ட் பண்ணுவேன், உன்னை நிலை நிறுத்துவேன். இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலரை கர்த்தர் நிலைப்படுத்துகிற வருஷம், கர்த்தர் நிலைப்படுத்துகிற வருஷம். சுற்றி இருக்கிற எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் ஓய பண்ணி, சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தடுத்து நிறுத்தி, உன்னை சமாதானமாய் அஸ்திபாரம் போட வைத்து, கட்ட வைத்து, அந்த மாளிகையை கர்த்தர் திறக்க வைக்கிறதற்கு நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, முழு பலத்தோடு கைகளை மேல தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். என்னை சுற்றிலும் என் எல்லை எங்கிலும் இளைப்பாரு, என்னை சுற்றிலும் இளைப்பாரு, என்னை சுற்றிலும் இளைப்பாரு. அதுல ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லு, அவன் கர்த்தரை தேடின. எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள். தாவீதுக்குன்னு ஒரு பேரை ஆண்டவர் வச்சிருந்தாரு, கிங்ஸ் தாவீது கிங். என்னன்னா, இந்த தாவீது இருதயத்திற்கு ஏற்ற தாசன். அதற்கு பிறகு எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள், யாரையுமே தாவீதோட கர்த்தர் ஒப்பிடவே இல்லை. அவர் சொல்லும் போது சொல்றாரு, தாவீது மாதிரி இவன் இல்லடா, தாவீது மாதிரி இவன் இல்லடா அப்படின்னு நிறைய பேரை பார்த்து சொன்னாரு. ஆனா இப்ப இந்த வசனத்தை சொல்ற ஆசான்றத மாதிரி அவனை மட்டும் பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ எல்லாரும் மாதிரி இல்ல, நீ எனக்கு ஒரு முன்னாடி ஒரு பிள்ளை இருந்தான் தாவீது, அவனை மாதிரி நீ இருக்கடா. தாவீத மாதிரி ஒருத்தன் வந்துட்டான்டா, அவன் தான் ஆசான். அவனை தான் கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஆமென். தேசம் அமெரிக்கையா இருந்தது, தேசம் அமைதியா இருந்தது, அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. இப்ப நம்ம பாட போறோம் அந்த பாட்டை. என் காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு. நம்புறீங்களா? சோர்ந்து போயிட்டீங்களா? இல்ல, எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? இது கடுக்க அவருடைய வார்த்தை. மனுஷன் போய் சொல்லுவான், அவர் போய் சொல்ல மாட்டான். நிச்சயம் நிறைவேறும். உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. பாருங்க, திரளாய் பெருக பண்ணாரா? ஆமென். அவர் சொன்ன நல் வார்த்தை நிறைவேறும். கரங்களை மேல தட்டி உன் காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர். விசுவாசத்தோடு எல்லாரும் ஹல்லேலூயா.
காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு கடைசி வரை நடத்தி செல்வார். எனக்கு என்னமோ நான் மட்டும்தான் உற்சாகமா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல நீ கை தட்டுறீங்க சந்தோஷம் தான். ஆனாலும் நான் என்னன்னா அந்த புது வருஷத்துல அப்படியே நுழைஞ்சு பக்கத்துல பார்த்தேன், என் கூட ஒருத்தர் இருக்காரியா. அவர் யார் அப்படின்னா, என் காரியங்களை நான் தொடங்கினது எல்லாத்தையும் இந்த வருஷம் முடிக்க போறேன். இந்த வருஷம் அஸ்திபாரம் போடப்படும். இந்த வருஷம் ஒரு மாளிகை கட்டப்படும். எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். இங்க இருக்கிற பலருக்கு புதுமைகளை ஆரம்பிக்கிற வருஷம். அப்படி அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அந்த மாதிரி இந்த பாட்டை பாடும்போது ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் அப்படிதான் சந்தோஷமா, ஆமென், என்னோடு இருக்கிறார். என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் கடைசி வரைக்கும், இந்த ஒரு நாள் இல்லை, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய 7 கண்களும் என் மேல நோக்கமா இருக்க போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சந்தோஷத்தோட இந்த பாட்டு பாட போறோம். என்னை சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளை இருக்கிற இயேசு என் கூட. ஆமென். அப்படியே சிரித்து கொண்டே பாடி ஹalleluya. காரியங்கள் வாய்க்க பண்ணும் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். கைகளை மேல காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் எனக்கு வசிக்கின்றார். என் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் எனக்குள் வசிக்கின்றார். என்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையில் நிரப்பிடுவார். என்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையில் நிரப்பிடுவார். இப்ப கைய மேல காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹalleluya. அதே கைகளை மேல உயர்த்தி நன்றி 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 ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேற போறதற்காக நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைக்கு நிறைவேற போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு நிறைவேற போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை சுற்றிலும் அந்த சண்டைகள் ஓய போகிறதற்காக, ஹல்லேலூயா, அந்த பொறாமைகள் எல்லாம் மாறி போகிறதற்கு. எங்கு தேடினாலும் சண்டை இல்லை, பயப்படுத்துவார் இல்லை, துன்புறுத்துவார் இல்லை, பொறாமைப்படுவார் இல்லை, சுற்றிலும் இளைப்பாறுதல். நன்றி நன்றி. இந்த வார்த்தை என் தலை மேல இங்க வச்சதுக்கு நன்றி. நீர் சொன்ன எல்லா நல்வார்த்தையும் நிறைவேறும், தவறாமல் நிறைவேற்றும். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய திருக்கரங்களை தாங்க போறதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏது
என்னை விட்டு விலகவில்லை, விலகவில்லை. அன்னாதை செய்தி தகப்பனவர் சொன்னதை செய்தி தகப்பனவர் நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. எல்லாரும் இந்த வாக்குத்தத்தம் நம்புவே நம்புவே இறுதி வரை. எல்லாரும் யாக்கோபு தேவன். எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம். கண்டிப்பா என்னாலும் அவர் என்ன நடத்துவார். விசுவாசத்தோடு யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணையாவாரே, என்னாலும் நடத்துவாரே. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் தனிமையில்லை, சொல்லுங்க. தகப்பன் வீட்டு தகப்பன் வீட்டு கொண்டு சேர். கைகளை மேல உயர்த்தி நம்புவேன். சத்தமா முழு பலத்தோட எல்லாரும் சொல்லுங்க, நம்புவேன். சொல்லுவோம், நம்புவேன். நீங்க சொல்ல 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 அந்த மகிமை நம்புவேன். எஸ், ஒரு 5 டைம் கையை தூக்கி நம்புவே. சுற்றிலும் அந்த தொழில ஒரு இழைப்பார், இந்த வாழ்க்கையில ஒரு இழைப்பார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவர் தீர்ப்பாரே. மார்போடு இந்த வருஷம் ஒரு தாயினுடைய அரவணைப்பை நான் பார்ப்பேன். ஒரு தாயை போல் அவர் என்ன தேற்றுதை நான் பார்ப்பேன். ஒரு இந்த வருஷத்தினுடைய முதல் அந்த ஆராதனை அப்படியே முழு பலத்தோட ஆராதிச்சு எல்லாரும் சொல்லுங்க, கரம் பிடித்து கரம் பிடித்து மலைமே நிறுத்துவா, கரம் பிடித்து நடத்துவா. ஒரு
நெருக்கடி வேளை வேளையில் புகலிடமே நெருக்கடி வேளையில் புகலிடமே அப்பா நல்லவன் புகலிடமே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உன்னதமானவரே ஓ ஹalleluya நீர்தானே உம்மை போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் ஹalleluya 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 தேவ மகிமை ஒவ்வொருவரை ஆளுகை செய்து அவர்களை முழுவதுமாக நிரப்புகிறதற்காக ஹalleluya 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 பரலோக மகிமை ஒவ்வொருவரையும் கர்த்தரை தேடின போது சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஹalleluya ஹalleluya முழு பலத்தோடு ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வன் அவர்களை நீர் தொடுவீராகப்பா 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 தொடுவீராகப்பா. கடைசியாய் ஒரு வார்த்தையை சொல்லுவோம். இந்த வருஷத்தை தந்ததற்காக நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. வாக்கு தந்ததற்காக இந்த வருஷம் நீர் என்னை நடத்த போகிறதற்காக தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்லுங்க. எல்லாரும் மனசார நன்றி சொல்லுங்க. ஒரு அற்புதம் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், இளைப்பாறுதல் உண்டாகட்டும். கடைசியாய் கைகளை உயர்த்தி பின்னாடி இருக்கிறவர்கள் வரைக்கும் இந்த வருஷத்துல ஆராதனையோடு உங்க சமூகத்துல நுழைவதற்குரிய நீர் கரம் பிடித்து இந்த புதிய ஆண்டு வரை எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி. சுற்றிலும் 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 உனக்கு நான் இளைப்பாறு தருவே, இளைப்பாறுதலை தருவே. இந்த முதல் நாளிலே இந்த முதல் ஜெபத்தை உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேங்க்யூ ஜீசஸ்.
உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உனக்காக திறப்பார். இனி உன்னை பயப்படுத்துவார் இல்லை, இனி உனக்கு விரோதி இல்லை, இனி உன்னை தடுத்து நிறுத்துவார் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆண்டு எங்க பிள்ளைகளுக்கு துவங்குற ஆண்டாய் மாற, அதை முடிக்கிற ஆண்டாகவும் மாற. இவ்வளவு சுலபமாய் ஹல்லேலூயா. உனக்கு இது இவ்வளவு சுலபமாய் எப்படி அகப்பட்டுருச்சு? யார் கொடுத்தா? எப்படி நடந்துருச்சு? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள, ஒரு வருஷம் முடிகிறதுக்குள்ள இவ்வளவு பெரிய காரியத்தை உனக்கு செய்யறதற்கு உனக்கு பக்கபலமா இருந்தது யாரு? உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இருந்தது யாரு? எங்க பிள்ளைங்க சொல்லணும், கர்த்தர் என் தேவன் என்னை சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளை இட்டார், காரியம் வாய்த்தது. Thank you Jesus. இந்த வருஷம் ரொம்ப நிம்மதியாய் தூங்கணும், நிம்மதியா சாப்பிடணும். நீங்க நிறைய கத்து கொடுக்கணும். நீ சொல்லி கொடுங்க, நீர் ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். விடுபட முடியாத சிக்கல்களில் இருந்து நீங்க இந்த வருஷம் மீட்டெடுக்கிறது எங்க கண்கள் பார்க்கும். நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நாங்க வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டும் சொல்லலப்பா. அவர்கள் கர்த்தரை தேடின போது இந்த வார்த்தையை நாங்க செய்யணும் ஆண்டவரே. எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் உங்களை நிறைய தேடணும், நிறைய தேடணும், ராத்திரி பகலா தேடணும். அந்த தேடக்கூடிய ஒரு மகிமையை கர்த்தர் எங்களுக்கு தந்துருங்க ஆண்டவரே. வாலிபர்களை கர்த்தர் பயன்படுத்தணும், கன்னிகைகளை ஆண்டவர் பயன்படுத்தணும். சின்ன பிள்ளைகளுடைய வாயிலிருந்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கடந்து வரணும். குடும்பங்களுடைய எழுப்புதல் வரணும் ஆண்டவர். உடைய மகிமை எங்களை முழுவதுமாய் தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஹாப்பி நியூ இயர். சோ உங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துகள். ஹாப்பி நியூ இயர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.